ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். மற்ற சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று நிஃப்டி அதாவது இந்தியன் மார்க்கெட் மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சேனலில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்லையும் ட்ரேட் பண்ணுறோம், கிரிப்டோ மார்க்கெட்லையும் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டும் அனலைஸ் பண்ணுவோம், கிரிப்டோ மார்க்கெட்டும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு மார்க்கெட்டுக்கும் இருக்க இந்த கோரிலேஷன் வந்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது நம்மளோட டெசிஷன்ஸை வந்து இன்னுமே வந்து பெஸ்ட்டாக எடுக்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் சரி, இது ரெண்டு மார்க்கெட்டுக்குமே நிறைய வந்து ஒரு சென்டிமெண்டல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற அனாலிசிஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சஜஷனில் காட்டும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஒன்றும் இல்லை, தொழிலை பற்றி தெரியாதவன் தொழிலுக்குள்ள நுழையக்கூடாது. கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியன் மார்க்கெட் நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் வியூவில் நிஃப்டியோட சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டே கேண்டில் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ நான் வந்து டே கேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த நிஃப்டி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த டிமாண்ட் ஜோனில் இருந்து ப்ரைஸ் வந்து டிமாண்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்மளோட டிமாண்டை வந்து ப்ரைஸ் வந்து கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா, நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து சப்ளையாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிமாண்ட் வந்து இனிமேல் வந்து சப்ளையாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh rupees வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 50,000 அதாவது ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரேடிங்ல இருந்து வெளில வந்து எடுத்து வச்சிடணும். சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் கரெக்ஷன் எடுத்து இந்த சப்ளை ஜோன் வந்து டச் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்த வந்து அந்த 50,000 வந்து மறுபடியும் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்தையே நீங்கள் வந்து ஃபுல் உங்களோட கேபிட்டல் மொத்த கேபிட்டலுமே இந்த இடத்தையே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒன்ஸ் வந்து கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரேடு எடுத்த ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து போயிடும். ஸோ மறுபடி இந்த சப்ளை வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு ட்ரேட் எடுத்த இந்த லெவல் வர வரையும் இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் லாஸில் வந்து வரும். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து லாஸ் வராது எப்போவுமே. ஸோ நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் லாஸ் வரும். ஃப்ளோட்டிங் லாஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் தான் வந்து லாஸ் ஆகுமே ஒழிய நம்மளோட மணி வந்து லாஸ் ஆகாது. ஸோ அந்த டைமை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து உங்களோட ட்ரேடே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கரெக்ஷன் வந்துட்டு இந்த சப்ளை ஜோனுக்கு வந்து ஒன்ஸ் ப்ரைஸ் வரும்போது நம்ம அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ மார்க்கெட்டு. இது நம்ம இப்போ வந்து பிடிசியோட சார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிட்காயின், டெதர், யூஎஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸ்பாட் கிரிப்டோ நம்ம வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட சார்ட் தான் செலக்ட் பண்ணோம். நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த பினான்ஸில் வந்து டெதர், யூஎஸ் வந்து ஜோன்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சேனல்ஸ்லையும் அடிக்கடி இந்த லெவல்ஸை தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிசி வந்து இந்த டிமாண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிடிசியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சப்ளை ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. அதாவது 71,000 அதாவது 71,293 இந்த லெவலில் வந்து சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இதே வந்து சொன்னேன் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வந்து ஒரு சென்டிமெண்டல் ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போன மார்க்கெட் வீடியோ அனாலிசிஸ்லையுமே அது வந்து சொல்லியிருப்போம். பிடிசியோட ப்ரைஸ் வந்து எப்போ வந்து டிமாண்ட் வருதோ அப்போ வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் வந்து இருக்கும். இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து டவுன் ஆகிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிற சமயத்தில் பிடிசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு மார்க்கெட்லையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து பாதி அமௌண்ட் நான் வந்து முன்னாடி எடுக்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாதி அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டைமில். ஸோ நமக்கு இன்னும் கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64,880 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 64,000 இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற சப்ளை ஜோனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து கேப் இருக்குது. ஸோ இந்த 10% வரையும் நமக்கு வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து கரெக்ஷன் வந்த அப்புறம் மறுபடியும்
அந்த சப்ளை ஜோன் ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் டச் ஆன அப்புறம் அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் எடுக்கலாம் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து இன்னும் 10% வரையும் நமக்கு வந்து சப்ளை ஜோன் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து பிடிசியோட ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும். ஸோ நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் கொஞ்சம் நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட்டை பாதி வந்து ட்ரேட் எடுக்கிறத ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, ஒரு கேண்டில் வந்து டே கேண்டில் வந்து இந்த சப்ளைக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம வந்து மறுபடியும் வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம், நம்மளோட கேபிட்டல் வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த சப்ளை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா பிடிசியோட ப்ரைஸ் வந்து மறுபடியுமே டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் இந்த சப்ளையில் வந்து இந்த இடத்த வந்து ஒரு கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து ஒரு இந்த லெவல் வரையும் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து பிடிசி வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிட்டு செகண்ட் டிமாண்டில் வந்து இந்த டிமாண்டில் அதாவது 51,528 இந்த ப்ரைஸில் வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கரெக்ஷன் ரிட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம், சப்ளை ஜோன் ரீச் ஆகும்போது மேபி ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கரெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் வந்து ஒரு 30% தான் இருக்குது. ஏன்னா வந்து பிடிசியோட ப்ரைஸ் வந்து பாட்டம் வந்து டச் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த சப்ளை உடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் தான் 70% வந்து இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஒன்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா பிடிசி வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணிடும். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நாம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு மார்க்கெட்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகே கைஸ், இதுதான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க நிஃப்டி அண்ட் பிடிசியோட ப்ரைஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி உங்களோட கேபிட்டலை பொறுத்து எப்படி வந்து உங்களோட கேபிட்டலை வந்து அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெசிஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராயல் கியூபாட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஜூலை 14 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $1 ஒரு $3 $2 அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரே ஒரு காயின் தான் ட்ரேட் க்ளோஸ் ஆகி வந்து வெளில வந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்பவே ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பிடிசி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால இப்போ மற்ற எல்லா காயின்ஸோட பர்சன்டேஜுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸுமே வந்து ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் ஆகிருந்துச்சு. இப்போது ப்ரைஸ் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சிடும் ராயல் கியூபாட்டில். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா என்னோட ராயல் கியூபாட்டில் டோட்டலாக 61,800 வந்து 800 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. எவ்வளோ கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா 2,76,000 வந்து கேபிட்டல் வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து பிடிசி வந்து ட்ராப் ஆனதுனால நம்மளால் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து நமக்கு ட்ராப் ஆகிடுச்சு. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ராயல் கியூபாட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட்டே வரும். மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட்ஸை வந்து அசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ப்ராஃபிட்டும் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜியில் வந்து ஒரு 2,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஃபின் சர்வீஸில் வந்து ஒரு 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துருக்கு. போதும், இதுவே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இன்றைக்கி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக உங்களால் வந்து ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். அதுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சார்ட் அனலைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து கிடையாது. இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கேபிட்டலை வந்து ரெடி பண்ணணும். அப்படி பெரிய கேபிட்டலை வந்து நீங்கள் இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இஎம்ஐயில் லோன் போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஜாபில் ஏர்ன் பண்ணுற மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பெரிய கேபிட்டல் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல்லேருந்து வர ப்ராஃபிட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாபுக்கு ஈக்குவலான ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து ட்ரேடிங்கில் வந்து எடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டலை ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண பாருங்கள். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் கேபிட்டலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களால் பொறுமையாக இருக்க முடியும். எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் ஒரு சைடு வந்து கடன் வாங்கியோ இல்லை இஎம்ஐலையோ வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வாங்கி மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப ஃபியர் ஆகிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணக்கூடிய எமோஷன்ஸ்க்கு நீங்கள் போயிட்டு எமோஷன் செல்லிங் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி எமோஷன் செல்லிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கேபிட்டலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வர அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஷனில் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.